இருந்தால் மகாதேவி, இல்லையேல் மரணதேவிங்கிறது தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை விட இன்னொரு வசனம் அதில் ஒன்று எழுதியிருப்பார், தப்பிதமான வசனம் ஆனால் சரியான ஒரு வார்த்தைகளில். அவர் சொல்றார், எம்ஜிஆர் இல்லாத நேரத்தில், தலைவன் இல்லாத நேரத்தில் வில்லன் PS வீரப்பா உள்ள பூந்துருவார். இதுதான் செய்தி. அப்ப அவர் பேசுவார், பேசுவார் மஞ்சள் அழியும் பேசுவார். வந்த நேரத்தில் அந்த நேரம், இப்ப எனக்கு நேரம் சரியில்லை முடிச்சிருன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவர் வந்த நேரமும் அவருக்கு அங்க சரியில்லை. அந்த வசனம் எப்படியெல்லாம் தொல்லிலக்கிய மரபுகளை வீணடித்திருக்கிறது, அதே செய்தி தான். ஆனா அவன் எப்படி சொல்லியிருக்கான் பாருங்க, மஞ்சள் அழியும். அவன் PS வீரப்பா அந்த தனியா இருக்கக்கூடிய பெண்ணிடத்துல பேசுகிற போது, எனக்கு சரி என்று இணங்கு, இல்லை என்றால் அப்படின்னு சொல்கிற போது வந்த வசனத்தை சொல்கிறேன் பாருங்கள். மஞ்சள் அழியும், மணக்கயிறு பறிபோகும், மணவாளன் புனமாவான், நீ தனியாவாய் எனக்கு கனியாவாய் அப்படின்னு ஒரு வசனத்தை அங்க அவர் எழுதியிருப்பார் கவியரசர் கண்ணதாசன். இப்படியெல்லாம் வசனம் இருந்த வேளையில் இன்றைக்கு பாடல்களும் வசன உரையாடல்களும் தொல்லிலக்கிய மரபுகளை மாற்றிக்கொண்டு இருக்கின்றன என்பதை ஓரளவு வேகமாக சொல்லி முடித்தேன். கேட்ட அனைவருக்கும், வாய்ப்பு தந்த தலைவருக்கும் நன்றி, வணக்கம். ஒரே ஒரு கேள்வி மட்டுமே அனுமதிக்க முடியும், நேரம் தருது. புறக்கணிக்கப்படல கேள்வி புறக்கணிக்கப்பட்டதுன்னா ஒன்றும் புரியல. அதான் வாழ்த்தா வசவான்னு தெரியல. சரி சரி இல்ல சரி, அடுத்த கட்டுரையாளர். சரி, அவருக்கு நிறைய ஆதங்கங்கள் இருக்கு, அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. சரி 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 சரி, நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிலாம் ஒரு கருத்தை இவர் கேட்கிறார். நிறைய கருத்தை எனக்கு ஒவ்வொரு தடவையும் அவர் பேசுற போதும் சொல்ல தோணுச்சு, இவர் பேசுற போதும் சொல்ல தோணுது. நான் பேசுற போதும் நிறைய மறைச்சிட்டு சொல்லியிருக்கேன். அதாவது இந்த தொல்லிலக்கிய மரபுகளை உள்வாங்கிய தமிழ் திரைப்பட சினிமா நாணமில்லா செய்கைகளை, செய்திகளை, பாடல்களை கூச்சமில்லாமல் பரப்பி வருகிறது தமிழகத்தின் தெருவோரங்களில். ஏன்னா இட்ஸ் எ ப்ரொபகண்டா மீடியா, ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட்னு அப்படி சொல்லாமா, பெஸ்ட்னு நீங்க கேட்கிற கேள்வி அதுதான் அது. அதனால இது சமீப காலத்திய விஷயங்களை பதிவு செய்திருக்கிறது. இது வாழ்த்துதற்கு உரிய செய்தியா, வரவேற்க தகுந்த செய்தியா என்பதை காலமாற்றம்தான் பதில் சொல்ல முடியும். நன்றி. சொல்லுங்க. சரி, இந்த சங்க இலக்கியத்தில் ஆண்களுக்கு என்ற ஒரு கட்டுப்பாடு நிறைய இருக்கிறது. முன்னீர் வழக்கம் மகுடுவோடு இல்லைன்னா அப்புறம் என்ன, ஆண்களோடு தான் சென்றிருக்க வேண்டும் என்று இருந்தது. அதே போல ஒருவன் ஒருத்தியோடு வாழ வேண்டும் என்பதுதான் சங்க இலக்கிய சிலப்பதிகாரத்துக்கு முன்னால இருந்தது. அதை அப்படியே தான் பின்பற்றி வருகிறோம் இருக்கிறது. சரி, பிறகு சந்திப்போம். நன்றி திரு அழகேசன் அவர்கள். அடுத்ததாக திரு ரவிக்குமார் அவர்கள். சங்கரதாஸ் சுவாமிகளின் வள்ளி திருமணம் நாடகமும் தமிழ் காதல் கதை திரைப்படங்களும் என்ற தலைப்பில் இவர் கட்டுரை. அவையோருக்கும் என் சக கட்டுரையாளர்களுக்கும் அவை தலைவர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த கட்டுரையை வாசிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா பேசிக்கிட்டே போனால் அதோட விளைவு நிறைய இதாகும். நான் ரவிக்குமார், மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் கல்வி பல்லூடக ஆய்வு மையம், அதாவது எஜுகேஷன் மல்டிமீடியா ரிசர்ச் சென்டரில் தயாரிப்பாளராக இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 500 கல்வி படங்களுக்கு மேல் பணியாற்றிய அனுபவம். நானே தனியாக ஒரு 200 படங்களுக்கு மேல் எடுத்துள்ளோம். அதற்காக தேசிய விருது பெற்றவனும். இது தவிர செம்மலர் போன்ற இதழ்களில் ஓவியராகவும் கட்டுரையாளராகவும் கவிதை நூல்கள் வெளியிட்டிருக்கு, கவிஞராக இருக்கிறேன். இதுபோக திரைப்பட ஆய்வாளராக இருக்கிறேன். சங்கரதாஸ் சுவாமிகளின் வள்ளி திருமணம் நாடகமும் தமிழ் காதல் கதை திரைப்படமும் அப்படின்ற இந்த கட்டுரையோட தலைப்பு.
தமிழரின் கலை இலக்கிய வெளிப்பாட்டு வடிவங்களில் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை மிகுந்த செல்வாக்கு பெற்ற கலை வடிவமாக திகழ்ந்தது நாடகமாகும். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் தமிழ் நாடகத்துறையில் முன்னோடியாக விளங்கி தமிழ் நாடக மேடைக்கு புத்துயிர் அளித்து அதனை தழைத்தோங்க செய்தவர் தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள். கிட்டத்தட்ட இதே காலத்தில், அதாவது 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இந்தியாவின் வடக்கிலும் பிறகு தெற்கில் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்குள்ளும் குடிபுகுந்தது பேசா திரைப்படக்கலை. அது 20ஆம் நூற்றாண்டின் முற்பாதியில் 1929இல் இந்தியாவில் பேசத் துவங்கியது. 1931ஆம் ஆண்டில் தமிழிலும் பேசத் துவங்கியது. அதிலிருந்து தமிழ் திரைப்படம் என்கிற புதிய கலை வடிவம் தமிழ் கூறு நல்லுலகத்தில் நீக்கமர நிறைந்த கலை வடிவமாகி நிலை கொண்டு விட்டது. ஆரம்பகால தமிழ் திரைப்படங்களின் தவிர்க்க முடியாத கதை மூலங்களாக அதுவரை தமிழ் மேடைகளில் நிகழ்த்தப்பட்டு வந்த இசை நாடகங்களும் அவற்றில் கையாளப்பட்ட கதைகளுமே திகழ்ந்தன. தமிழ் நாடக மேடைக்கும் தமிழ் திரைப்படங்களுக்குமான உறவு இன்று வரை தொடர்கதையாகவே உள்ளது. அவ்வாறு தமிழ் நாடக மேடைகளில் நிகழ்த்தப்படும் புகழ்பெற்ற நாடகங்களில் ஒன்று சங்கரதாஸ் சுவாமிகள் இயற்றிய வள்ளி திருமணம் நாடகமாகும். நாடகமும் திரைப்படங்களும். திரைப்படங்கள் எனும்போது அவற்றில் உலகளாவிய நிலையில் பல்வேறு வகைப்பாடுகள் இருந்தாலும் கதை திரைப்படங்களே, அதாவது ஃபீச்சர் பிலிம்ஸ், அவற்றில் முன்னிலைப்படுத்தப்படுவதாக உள்ளன. பொதுவாக தமிழ் திரைப்பட வரலாறு என்பது கதை திரைப்படங்களின் வரலாறு. ஆரம்பகால திரைப்படங்கள் பேச துவங்கிய போது தமிழ் உலகில் செழுமையான நிகழ்த்து கலை வடிவமாகவும் திரைப்படங்களின் தேவைக்கு உகந்தவையாகவும் திகழ்ந்தவை தமிழ் மேடை நாடகங்களே. இசைப்பாடல்கள் நிரம்பிய வசனங்களை உள்ளடக்கிய இத்தகைய தமிழ் நாடகங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பை அதன் முதல் 10 ஆண்டுகள் வரை உந்தி தள்ளிய கதை மூலங்களை வழங்குவனவாயிருந்தன. 1931 முதல் 1950 வரையிலான தமிழ் திரைப்படத்தின் முதல் காலகட்டத்தை புராண இதிகாச மாயாஜால கதைகளின் காலம் என்பார் தமிழ் திரைப்பட வரலாற்றாளர் முக்தா சீனிவாசன். வள்ளி திருமணம். சங்கரதாஸ் சுவாமிகள் இயற்றிய நாடகங்களுள் வள்ளி திருமணம் இன்று வரை தமிழகத்தின் கிராமப்புற பகுதிகளில், குறிப்பாக தென் தமிழகத்தின் பல ஊர் திருவிழாக்களில் நடத்தப்படும் நாடகங்களில் ஒன்றாகும். கடவுளாகிய தெய்வம் அல்லது தேவனாகிய முருகன் குறவர் இனத்தின் பெண்ணான வள்ளியை காதல் மனம் அல்லது கடிமணம் செய்கின்ற கதையை கூறுவதாகும். இது சிவகுமாரன் வேடுவச்சியை மணந்த கதை. இறைவனுக்கு சாதி வேறுபாடுகள் கிடையாது. அவன் விரும்பினால் தாழ்ந்த குலத்து பெண்ணை மனைவியாக கூட ஏற்றுக்கொள்வான் என்பது கருத்து என்கிறார் இந்த கதை பற்றி முனைவர் அரிமளம் பத்மநாபன். இது 1936இல் மதுரை மு. கிருஷ்ணப்பிள்ளையாலும் 1947இல் பீனா சிதம்பர முதலியார் பிரதர்ஸாலும் அச்சிட்டு வெளியிடப்பட்டது. இந்த கதை அதன் கதை மாந்தர் படைப்புகள், கதை கூறும் முறை அல்லது கதை அடுக்குமுறை, அந்நாடகம் நிகழ்த்து முறைகள் ஆகியன தமிழ் திரைப்படங்களில் ஒரு முக்கிய வகைமையாக திகழ்கிற காதல் கதை திரைப்படங்களின் கதை அமைப்பு முறை, நிகழ்ச்சி அடுக்குகள் உள்ளிட்ட பல்வேறு தளங்களில் அறிந்தோ அறியாமலோ மிகுந்த தாக்கத்தை செலுத்துவதுமாய் உள்ளன. சுவாமிகள் படைத்த வள்ளி திருமண நாடகத்தின் கதை அடுக்குமுறை. முதல் காட்சி நம்பிராஜன் சபை. நம்பிராஜனும் அவனது புத்திரர்களும் ஆறுமுக வணக்கம் செய்கின்றனர். நம்பிராஜனிடம் விலங்குகள் தொல்லை குறித்து குடிகள் முறையீடு செய்கின்றனர். நம்பிராஜனும் மகன்களும் வேட்டையாட செல்கின்றனர். அடுத்த காட்சி காடு, வேட்டையாடுகின்றனர். மூன்றாவது காட்சி வேட்டை முடிந்ததும் வள்ளிக்கிழங்கு தோட்டத்தில் வள்ளி கொடியருகில் பெண் குழந்தை ஒன்றை கண்டெடுக்கின்றனர். நம்பிராஜனிடம் கொண்டு வருகின்றனர். அடுத்த காட்சி வேள்வி மலை போலில் நம்பிராஜனின் மனைவி நங்கை மோகினியிடம் குழந்தையை ஒப்படைக்கின்றனர். அவளுக்கு வள்ளி என பெயரிடுகின்றனர். காட்சி 5 நம்பிராஜன் சபை. வளர்ந்த வள்ளியை குல வழக்கப்படி திணைப்புணம் காக்க அனுப்ப முடிவு செய்கின்றனர். காட்சி 6 திணைப்புணம். தோழியர்களுடன் திணைப்புணத்திற்கு அனுப்பப்பட்ட வள்ளியிடம்